ஹே கைஸ், வெல்கம் டு உங்கள் ஊருக்கார சேனல் கைஸ். இது உங்களுக்கான சேனல் கைஸ். ஆமாம் கைஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் அரசியல் களமாட போகிறோம். ஆமாம், இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் அரசியலை பற்றி தான். ஸோ நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம டிவிகே தலைவர் விஜய் டிவிகே கட்சி ஒரு சிறப்பு பொதுக்குழு அமைச்சிருப்பாங்க. அந்த சிறப்பு பொதுக்குழுவை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹைலைட் எப்பவும் போல் நம்ம கொடுக்கறது தான். ஸோ இந்த கட்சி எவ்வளோ விஷயங்களை ரீசெண்டாக ஃபேஸ் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ரீசெண்டாக நம்ம அந்த கரூர் ஸ்டாம்பேட் 41 உயிர்கள், நம்மளோட சொந்தங்களை நம்ம இழந்தோம். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த கட்சி இந்த 41 மரணங்களுக்கும் இந்த கரூர் ஸ்டாம்பேட்டுக்கும் நிறைய விமர்சனங்களை சந்தித்தது. நிறைய பேர் தலைவர் விஜய் அவர்களை டைரெக்டாக அட்டாக் பண்ணாங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நிறைய பேர் ரொம்ப ஒருமையிலையும் பேசினாங்க, நிறைய பேர் திட்டினாங்க. நிறைய மீடியா டிவிகே கட்சி அவ்வளோதான், டிவிகே கட்சியில் 2ஆம் தலைவர்களே இல்லை, அது இல்லை, இது இல்லை, எவ்வளவோ பேசினாங்க. எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். எல்லா விமர்சனங்களையும் கடந்து ஒரு கட்சி மறுபடியும் மீண்டு ஒரு பொதுக்குழு சிறப்பாக நேற்று நடத்தி முடிச்சிருக்காங்க. அதுக்கே ஃபஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு சல்யூட் பண்ணணும். ஏன்னா இது ஒரு ஒரு 70 வருஷம் கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குது, ஒரு 70-80 வருஷம் கட்சி எதிர்கட்சியாக இருக்குது. இதுக்கு நடுவில் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு 1.5 வருஷமாக அரசியல் பண்ணி ஒரு பெரிய சம்பவத்தை அவங்க எதிர்கொண்டு, கரூர் ஸ்டாம்பேட் மாதிரி ஒரு பெரிய சம்பவத்தை எதிர்கொண்டு அதை சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று அதை கையாண்டு அதிலிருந்து மறுபடியும் மீண்டு ஒரு சிறப்பு பொதுக்குழு அமைப்பதுங்கிறது தமிழ்நாட்டில், எனக்கு தெரிஞ்ச இந்தியாவிலே சாத்தியமற்றது உண்டு. அதை டிவிக்கோ இவ்வளோ எளிமையாக பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு அவங்களுக்கு நம்ம ஒரு சல்யூட் பண்ணியே ஆகணும். ஸோ இதை நான் இப்படி சொல்கிறனால இவன் என்ன ஒரு வேளை விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாரோ, இல்லை இவர் ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுகிறாரோ, இல்லை இவர் அரசியலில் டிவிகேக்கு பின்னாடி இருக்காரோ அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் ஹானஸ்ட்டாக சொன்னால் எனக்கு விஜய் தலைவர் டிவிகேவை பிடிக்கும், விஜய் அண்ணாவை பிடிக்கும், விஜய் ஆக்டரை பிடிக்கும். ஏன்னா நாங்கள்லாம் அவர் படத்தை பார்த்து தான் வளர்ந்தவங்க. ஸோ அதனால் அவர் பிடிக்கும். பட் ஒரு கட்சி ஒரு நல்ல விஷயத்தை பண்ணும் போதும், ஒரு விஷயத்தை டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணும் போதும், தமிழ்நாட்டுக்கு எது சரி எது தப்புன்னு சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம், ஒரு சிட்டிசனாக. அதைத்தான் நம்ம சொல்கிறோம். அது இல்லாமல் நம்ம சேனலில் ஒரு விஷயம் 100% தெரியாமல் பேச மாட்டோம். ஒரு விஷயம் உண்மைனா மட்டும்தான் பேசுவோம். ஒரு விஷயம் நல்ல விஷயம்னா அதை கண்டிப்பாக பேசுவோம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்கு தான் இந்த விமர்சனம். ஸோ நேற்று அந்த சிறப்பு பொதுக்குழுத்தில் ஒரு நிறைய விஷயங்களை அவங்க உடச்சி காமிச்சாங்க டிவிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மீடியாவில் ஒரு மாத காலமாக அவங்கள்ட்ட 2ஆம் கட்ட தலைவர்களே இல்லை, கட்சியில் கட்டமைப்பு இல்லை, அவங்கெல்லாம் ஓடிட்டாங்க, இனிமேல் வரமாட்டாங்க, பயந்துட்டாங்க, போலீஸ்னால் பயப்படுறாங்க, மீடியானா பயப்படுறாங்க, எக்கச்சக்க விமர்சனங்கள். அது எல்லாத்துக்கும் நேற்று ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். நீங்கள் நேற்று பார்த்துருந்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பொதுக்குழு அமைப்புங்கிறது ஒரு கட்சிக்கு அமைக்கலாம். சில கட்சியெலாம் இன்னைக்கு இன்வைட்டு நாளைக்கு மீட்டிங்கை பண்ணுறாங்க, ஏதோ ஒரு 10 பேர் வருவாங்க, 20 பேர் வருவாங்க, இல்லை ஒரு 50 பேர் வருவாங்க, அது ஒரு மீட்டிங் பண்ணுறாங்க. பட் ஒரு முறையாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்கிறாங்க சிறப்பு பொதுக்குழுன்னு. அடுத்து அவங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கூட பணம் இருந்தால் பண்ணிகிட்ருக்காங்க. பட் மக்கள், தொண்டர்கள் அவ்வளோ பேர் அந்த 2 நாள்லேயே வராங்க. நீங்கள் அந்த மீட்டிங் ஹால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தொண்டர்கள், கட்சி ஆட்கள் எல்லாமே சேர்ந்து அந்த மீட்டிங் ஹால் ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு புது கட்சி இப்படி ஒரு அழகான சிறப்பான மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுங்கிறதே மிகவும் பெரிய விஷயம். அதை விஜய் ஈஸியாக பண்ணுறது. அதுக்கு ஒரே காரணம், அவர் டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு இருக்க மக்கள் சப்போர்ட், அவரோட ஃபெமினிட்டி, அவரோட அந்த நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு வேறு மாற்று வேணும்னு நினைக்கிறவங்க, இதெல்லாம் சேர்ந்து கொடுக்குற சப்போர்ட்டு தான். ஸோ அந்த விஷயத்தில் டிவிகே கண்டிப்பாக வின் பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இப்போ நம்ம அந்த பொதுக்குழு கூட்டத்துக்குள்ளே போவோம். அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் அவங்க முற்றுப்புள்ளி வச்சாங்க, என்னத்துக்கெல்லாம் அவங்க பதிலடி கொடுத்தாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நான் பார்த்தது, இந்த மீடியாவில் கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா மீடியான்றனா நம்ம மீடியாவில் எவ்வளோ கரப்ஷன் பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். வேணா நீங்கள் போய் பாருங்கள், அந்த மீடியா கரப்ஷன் பாலிடிக்ஸ் ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் மறுபடியும் அதை சொல்கிறேன். ஏன்னா இவங்க அந்த ஒரு 30 நாள் பேசாதப்போ பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு இல்லை, அவங்க இல்லை, இது இல்லை, இதில் நம்ம எவ்வளோ பேசிட்டோம். ஆனால் நேற்று நடந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் ஃபஸ்ட்டு உணர்த்தின ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கட்சியில் சிறப்பான கட்டமைப்பு இருப்புங்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு மேஜர் அலிகேஷன் என்ன இருந்துச்சுன்னா,
இரண்டாம் கட்ட தலைவர்களே இல்லை, எல்லாம் ஓடிட்டாங்க, பயந்துட்டாங்க. நேற்று முக்கியமாக அந்த சிறப்பு பொதுக்குழுத்தில் சிறப்பாக பேசி ஆற்றியது எல்லாமே இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான். அதிலும் மிக முக்கியமாக நம்ம சொல்லி ஆகணும், ஆதவ் அர்ஜுனா மனுஷன் இருந்த எல்லா தாக்கத்தையும் நேற்று கொட்டி தீத்துட்டார். கிட்டத்தட்ட 45 நிமிஷம் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன பேசணுமோ டைரக்ட் அட்டாக் டிஎம்கேவை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று சிறப்பு பொதுக்குழுத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, டிஎம்கேவை அடிமட்ட தொண்டத்திலேருந்து தலைவர் வரைக்கும் டைரக்ட் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஒரு 70 வருஷ கட்சியை 1.5 வருஷம் கட்சி இவ்வளோ சிறப்பாக டைரக்ட் அட்டாக் பண்ணி நான் பார்த்ததில்ல. ஸோ இதுவும் முதல் முறையாக நடந்த விஷயம். அதுக்கப்புறம் அவங்க கட்சி பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களும் நல்லா பேசினாங்க, எப்பவும் போல பேசினாங்க. அவரும் எல்லாத்தையும் கரெக்டாக சொன்னார். அதுக்கப்புறம் சிடிஆர் நிர்மல்குமார் அவங்க எப்பவும் போல தான், அவங்களும் டைரக்டாக டிஎம்கே அட்டாக் பண்ணாங்க. மணச்சநல்லூர் எம்எல்ஏவை டைரக்டாகவே சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அருண்ராஜ் அவரும் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டைலில் டைரக்ட் அட்டாக். ஈவன் அந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களோட அந்த ஃபேவரட் டைலாக்கை அவருக்கே மறுபடி சொல்லி ஒரு டைரக்ட் அட்டாக் பண்ணாங்க. அப்புறம் கடைசியாக அந்த டிவிகே கட்சி தலைவர் விஜய் அண்ணா அவர் வந்து பேசினார். அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 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 தலைவனுக்கான ஒரு சரியான அணுகுமுறை இந்த ஸ்பீச்சில் இருந்துச்சு. அதுதான் நான் சொல்வேன். ஏன்னா ஒரு எதிர்கட்சி மறுபடியும் வந்து பதில் கொடுக்குறாங்க, அவங்களோட விமர்சனங்களுக்கு பதில் சொல்லும் போது நம்ம இது வரைக்கும் பார்த்துருப்போம். ஒன்று அவங்கள திட்டியிருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப அசிங்கமாக பேசுவாங்க, இல்லைன்னா ஆக்ரோஷமாக பேசுவாங்க. இப்படி தான் பேசி தான் நம்ம இது வரைக்கும் நம்மளை பழக்கி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த தலைவர் இந்த எதிர்கட்சி சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் நீங்கள் பேசினது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணியமாக ஒரு மரியாதையாக எந்த ஒரு ஆக சிறந்த மிக கெட்ட வார்த்தைகளையும் யூஸ் பண்ணாமல் கரெக்டாக எப்படி பதிலடி கொடுக்கணுமோ அப்படி ஒரு சுய மரியாதையோட ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட பேச்சாக இருந்துச்சு அந்த பேச்சு. ஸோ அது கண்டிப்பாக வந்து மிகவும் வரவேற்கத்தக்கது. அதைத்தான் மக்களாகிய நாங்கள் எல்லாமே எதிர்பார்க்குறோம். சும்மா இப்போ ஒரு கட்சி மீட்டிங்னா இவனை பற்றி அவன் தப்பு சொல்கிறது, அவனை பற்றி இவன் தப்பு சொல்கிறது, இல்லைனா வந்து கெட்ட வார்த்தையில் பேசிக்கிறது, அவன் ஃபேமிலி பற்றி பேசுறது, இவன் ஃபேமிலி பற்றி பேசுறது, இப்படி தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதை தாண்டி இப்போ இதில் ஒரு டிஃப்ரெண்ட் ஹேண்டில் இருந்துச்சு. ஸோ அதுக்கு கண்டிப்பாக தலைவர் விஜய் அவர்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். ஸோ மித்தபடி ஓவராலாக பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அவங்க எங்களுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களும் இருக்காங்க, எங்கள் கட்சியில் கட்டமைப்பும் இருக்குது, நாங்கள் வந்து ப்ராப்பரான தலைவர் தான் எங்களுக்கு இருக்காங்க, நாங்கள் எங்களாலேயும் எல்லாமே பண்ண முடியும்னு சொல்லி மிக தெளிவாக ஆணித்தரமாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம தவிர்க்கவே முடியாது. கண்டிப்பாக 2026 டிவிக்கே ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ ஒரு டஃப் காம்படிட்டராக இருப்பாங்கங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இது மாதிரி ஒரு கட்சி இந்த மாதிரி ஒரு பெரிய துயர சம்பவத்திலேருந்து மீண்டு வந்து இவ்வளோ சீக்கிரம் மறுபடியும் ஆளுங்கட்சியை எய்த்து எங்களால் பேச முடியுங்கிறதே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். இதை நீங்கள் வந்து எந்த கட்சி சப்போர்ட்டர்ஸாக இருந்தாலும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒத்துக்க முடியாதுன்னு சொல்கிறலாம் இங்கே ஒன்றும் சும்மா நம்ம வாய்ஸ் அவுட் ஆளுக்கு பேசலாம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தாண்டி மறுபடியும் பார்த்தீங்கன்னா நேற்று இன்னொரு விஷயத்தையும் விஜய் கிளியராக சொல்லிட்டாரு. மறுபடியும் நான் சொல்கிறேன், 2026 டிவிகே வெஸ் டிஎம்கே தான் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. இந்த பதிலுக்கு பின்னாடி எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே கூடயும் கூட்டணி இல்லை, பிஜேபி கூடயும் கூட்டணி இல்லைங்கிறத மிக தெளிவாக சொல்லியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் டிவிக்கே தனியாக நிற்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். தனியாக நின்று இந்த அரசியலில் இந்த எலெக்ஷனில் அவங்களோட பலத்தை பார்க்கணும். தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி அவங்க மறுபடியும் அவங்களோட விஷயத்தை எதிர்கொண்டு நடத்தி கொண்டு போயிட்டே இருந்தாங்கன்னா இந்த எலெக்ஷனில் இல்லைனாலும் அடுத்த எலெக்ஷனில் டிவிக்கே ஜெயிக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது என்னோட கருத்து. ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க, 2026 டிவிக்கே தான் ஜெயிக்குன்னு சொல்லி. நம்மளோட எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகளும் அதுக்கு கண்டிப்பாக மிக சரியாக பதிலடி கொடுத்துட்டு வராங்க. ஸோ அநேகமாக 2026 எலெக்ஷன் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம் மாதிரி தான் இருக்க போகுது. செம்ம காம்படிஷனாக இருக்கும். அதுலேயும் டிவிகே வெஸ் டிஎம்கே, இந்தியா வெஸ் பாகிஸ்தான் மாதிரி தான் இருக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த எலெக்ஷனை நானும் உங்களை மாதிரி
ரொம்ப ஆவலோடு எதிர்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கேன். பார்ப்போம். ஸோ நல்லதே நடக்கும். அட்லாஸ்ட் நம்ம தமிழ்நாடு மக்களுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் நம்ம மக்களுக்கும் நல்லது நடக்கணும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நல்லது பண்ணுங்கள், மக்களை பார்த்துக்கோங்க, மக்களை மேம்படுத்துங்க. அந்த கட்சியே சிறந்த கட்சி, அந்த கட்சியே மக்களுக்கான கட்சி. நன்றி, வணக்கம்.